Hi guys, welcome to Developers for your YouTube channel. So நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து DDLும் DMLும் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு DCL and TCLனால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் SQL வந்துட்டு என்னென்ன இருக்கும், DDL, DML, DCL and TCL இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம DCL and TCLனால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டிசிஎலோட ஃபுல் ஃபார்ம் என்ன? டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அதாவது நம்மள்ட்ட எவ்வளோ டேட்டாஸ் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் நம்ம இருக்கணும். தட் மீன்ஸ் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா கண்ட்ரோல் ஆக்சஸ். அதான் நம்ம சொன்னோம்ல, கண்ட்ரோல்னால என்ன, அதுக்கு சம் ஆக்சஸோ இல்லை பெர்மிஷன்ஸோ இருக்கணும். ஸோ அதில் அந்த டேட்டா பேஸில் இருக்கிறதான் வந்துட்டு டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டு மேனேஜ் யூசர் ப்ரிவிலேஜஸ். ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதான் வந்துட்டு டிசிஎல். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் கமெண்ட் வந்துட்டு 2 கமெண்ட்ஸ் கொடுப்போம். கிராண்ட் ஒன்று, ரெவோக் ஒன்று. ஸோ கிராண்ட்னா பெர்மிஷன் கிராண்டட் இல்லை அக்செப்டட் அந்த மாதிரி மீனிங் தான் வந்து கிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் கிவ்ஸ் யூசர் ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ் டு த டேட்டா பேஸ். அதாவது ஒரு கஸ்டமரோ இல்லை கிளைண்ட்டோ வந்துட்டு டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிராண்ட், ஒரு அக்செப்டன்ஸ், அதுதான் வந்துட்டு கிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்துட்டு ரெவோக்னா வித்ட்ராஸ் யூசர் ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ். தட் மீன்ஸ் வித்ட்ராஸ்னாலே தட் மீன்ஸ் டேக்கன், அதாவது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து யூசர்கிட்ட இருந்து ப்ரிவிலேஜஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுக்கு கோட் கமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கிராண்ட்டுன்னு யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் என்ன பண்ணுவோம், இன்சர்ட் கொடுப்போம். என்ன இன்சர்ட் கொடுப்போம், எம்ப்ளாயிஸ் டு யூசர் 1. எம்ப்ளாயிஸ்லேருந்து யூசர் 1க்கு நம்ம கிராண்ட் கொடுக்குறோம். ரெவோக் நம்ம யாருக்கு கொடுக்குறோம், அதே இன்சர்ட் ஆன் எம்ப்ளாயிஸ் ஃப்ரம் யூசர் 1. ஸோ என்ன பண்ணுறோம், கிராண்ட்டும் கொடுக்குறோம், ரெவோக்கும் கொடுக்குறோம். ஆனால் கிராண்ட் செலக்டில் எம்ப்ளாயிஸ் டு யூசர் 1 கொடுக்குறோம். கிராண்ட்டை செலக்ட் பண்ணுறோம், ஏன்னா அது வந்துட்டு அதுதான் ஃபிக்ஸ்டு. அண்ட் ரெவோக் நம்ம வந்துட்டு எப்பயும் போல் ரெவோக் இருக்கணும். அண்ட் அடுத்து வந்து டிசிஎல். ஸோ டிசிஎலோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ தட் மீன்ஸ் ஒரு ட்ரான்சாக்ஷனாலே என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரி மீனிங்கில் இருக்கும். ஸோ ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் மேனேஜஸ் ட்ரான்சாக்ஷன் என்ன டேட்டா பேஸ். ஒரு ட்ரான்சாக்ஷன், அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாலே ஒரு சேஞ்ச் கரெக்டாக. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதா வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டேட்டா கன்சிஸ்டன்சி. டேட்டா வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்துட்டு டிசிஎல். ஓகே, தட் மீன்ஸ் ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இதோட கோடிங்ஸ்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். அடுத்து இதில் 3 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா கமிட், ரோல்பேக், சேவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கமிட்டுன்னு யூஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்னா, சேவ் ஆல் சேஞ்சஸ் மேட் டியூரிங் த ட்ரான்சாக்ஷன். அதாவது இப்போ நம்ம ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்து அதை நம்ம கமிட், தட் மீன்ஸ் அந்த சேஞ்சஸ் அங்கே நடக்கணும்னா அதை சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கமிட்டுங்கிற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சேவ்ஸ் ஆல் சேஞ்சஸ் மேட் டியூரிங் த ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரோல்பேக்னால் என்னென்னா அண்டோ சேஞ்சஸ் இஃப் அண்ட் எரர் அக்கர்ஸ். ரோல்பேக்னால இப்போ டைஸை வந்து நம்ம ரோல் பண்ணுறோன்னா திரும்ப வந்த வேல்யூஸே தான் வரும் கரெக்டாக. ஸோ அதுதான் வந்துட்டு ரோல்பேக். தட் மீன்ஸ் எரரை வந்துட்டு அது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும், லைக் அது ரீடூ பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு ரோல்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சேவ் பாயிண்ட்னா செட்ஸ் அ பாயிண்ட் டு விச் ட்ரான்சாக்ஷன் கேன் ரோல் பேக். அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அது அந்த பாயிண்ட்டை வந்து செட் பண்ணி அதுக்கு பேஸ் பண்ணி அது ட்ரான்சாக்ஷனோ இல்லை ரோல் பேக்கோ நடக்கும். அதுதான் வந்துட்டு சேவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 தான் வந்து எதோட கமெண்ட்ஸ்னால் டிசிஎல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்சர்ட் இன்டு வேல்யூஸ் வந்து என்னென்னு எடுக்கிறோம், ஒன்று இன்டீஜர் ஒன்று எடுக்கிறோம், ஒன்று வேர்கேரில் எடுக்கிறோம், இன்னொன்று வேர்கேரில் எடுத்து அதை கமிட் பண்ணுறோம். அடுத்து டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், ஐடி வந்து நம்ம ஐடினால என்னது இன்டீஜர் தான் வரும் கரெக்டாக, அதை ரோல் பேக் பண்ணுறோம். அடுத்து சேவ் பாயிண்ட் கொடுத்து SP1, தட் மீன்ஸ் ஸ்பெஷல் ஒன் கேரக்டர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டெலீட் ஃப்ரம்னு ஒரு கேரக்டர் கொடுத்து எம்ப்ளாயீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். மறுபடியும் நம்ம அதை என்ன பண்ணுறோம், ரோல் பேக் டு SP1. ஸோ ஐடிக்கு அப்புறம் எனக்கு என்ன வரணும், எம்ப்ளாயி ஐடிக்கு அப்புறம் எனக்கு என்ன வரணும், டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும். அதுதான் வந்துட்டு டிசிஎல். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ.